டெக்னாலஜிலாம் வளர்ச்சி அடையாத காலத்திலேயே இவங்க இந்த களிமண்ணை பயன்படுத்தி பழங்களை அழுக விடாம 6 மாதங்களுக்கு பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறீங்க. இந்த 21st செஞ்சுரியில ஃப்ரிட்ஜ், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு ஆள் குடியே இருக்கலாம் போல, அந்த அளவுக்கு பல செக்மெண்ட்ஸ் சொல்லி அதுல எல்லா ஃபுட்ஸையுமே உள்ள வச்சு பாதுகாக்கலாம். ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய நோய்களுமே வரக்கூடியது இருக்கு. பட் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கக்கினா அப்படின்ற இந்த நுட்பம் ஆப்கானிஸ்தான்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நுட்பத்தின் மூலியமா களிமண்ணுக்குள்ள இவங்க பழங்களை சேகரிச்சு வைக்கிறாங்க. அது 6 மாதங்கள் வரைக்கும் கெடாம இருக்குமா. இப்ப இருக்கிற பழங்கள்லாம் பல பூச்சிக்கொல்லிகள் போட்டு அது நம்ம கைக்கு வந்து அதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள 4 நாளைக்கு ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் 5வது நாள் அதுல கெட்டு போகாம அதை எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எதுக்கு இப்படி ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஹெல்தியா அவங்க இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஹெல்தியான இந்த உணவு பழக்கங்கள் தான். ஈவன் பழங்களை பல நாட்களுக்கு கெடாம வச்சுக்கிறதுக்கு இந்த ஹெல்தியான நுட்பம் மூலியமா அவங்க சேர்த்து வச்சதும் தான். களிமண்ல பொதுவா நம்ம தண்ணி ஊத்தி குடிச்சா அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ஒரு இயற்கையான ஃப்ரிட்ஜ் மாதிரி. இந்த மாதிரி ஐஸ் வாட்டரை நம்ம மண்பானை மூலியமா இப்ப குடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த சேம் டெக்னாலஜி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கக்கினா நுட்பம் மூலியமா ஆப்கானிஸ்தான்ல இவங்க கண்டுபிடிச்ச இந்த பாரம்பரியத்துல பழங்கள் எல்லாத்தையுமே இந்த களிமண்ணுக்குள்ள போட்டு பூட்டி வைக்கிறாங்க. பல நாட்கள் கழிச்சு அதை உடைச்சு தொடர்ந்து எடுத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அந்த கிரேப்ஸ் அப்படியே அழுகாம இருக்குது. என்ன ஒரு அதிசயம் இல்ல. இயற்கையில நிறைய அதிசயங்கள் புதிஞ்சு கிடக்குது. அந்த அதிசயங்களோடய நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபும் ரொம்ப லைட்டா ஹெல்தியா இருக்கும். ஆனா நம்ம தான் மூளையை வச்சு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புதுசா நிறைய டெக்னாலஜி அதோட சேர்த்து புதுசா நிறைய நோய்களையும் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற வடக்குப்புற கிராமப்புறங்கள்ல இந்த ஒரு டெக்னிக்கை கஞ்ச்னா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். சோ இது மூலியமா இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை வாங்க முடியாத தொலைதூர சமூகங்களை சேர்ந்தவங்க குளிர்கால மாதங்கள்ல புதிய பழங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்றது தானா. இந்த ஒரு டெக்னிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.